நம்ம கும்பகோணம் ஆஷிகா தங்க மாளிகை ஓனரோட பேத்திக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வச்சுட்டு போனாங்க. கல்யாணம் வந்து டிஎஸ் மஹால்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டிஎஸ் மஹாலே காணும். அந்த அளவுக்கு செட்டிங் போட்டு வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட சங்கர் மூவி பட செட்டிங் மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்ல வந்து ஏர்எஸ் மாதிரி ஒரு அக்காவுக்கு வந்து பேச்சுமலம் கொடுத்து நிக்க வச்சிருந்தாங்க. அதுல 2 பேச்சுமலத்தை எடுத்துட்டு அப்படியே உள்ள போனோம்னா ஒரு புக்கு கையில கொடுத்தாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் ஒரு ஃப்ளவர் வச்சு அப்படியே வாசனை வந்து வரவேற்கிறது அவ்வளோ அழகா இருந்துச்சு. எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் நேச்சுரலான ஃப்ளவர் தான். செட்டிங்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த வெல்கம் ட்ரிங்க் இருக்கிற இடம்லாம் அப்படியே சுற்றி ரசிச்சுட்டே அப்படியே பார்த்தோம்னா நாங்கள் டிஎஸ் மஹாலுக்கு எத்தனை தடவை நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை எங்களுக்கு எங்கே போயிட்டு எங்கே வெளியில் வருதுன்னே தெரில. அந்த அளவுக்கு செட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரில எங்களுக்கு. அங்கங்கே இந்த மாதிரி போர்டில் எழுத்து இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. உமன்ஸ்க்குன்னே வந்து ப்ரேயர் ஏரியா வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் போனோம்னா பெரிய ஹால் வரும். நம்ம வந்த வழி இதுதான். இப்படியே போனோம்னா ஒரு பெரிய ஹாலு செம்ம கிராண்டாக வச்சுருந்தாங்க. இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இன்னும் மண்டபத்துக்குள்ளேயே போல, மண்டபத்துக்கு வெளியில தான் இவ்வளோ பெரிய செட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியான்னு சொல்லிட்டு செம்மையாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு. இந்த செட்டிங் வந்து எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கிறத உங்களால் யூகிக்க முடிஞ்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ எண்டிங்கில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு. அப்படி இப்படின்னு பார்த்து நேராக போனோம்னா நம்ம பொண்ணு இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த படத்தோட ஹீரோயினே இவங்க தான். இவங்க ஹீரோயினா இங்கே நிற்கும் போது ஹீரோ எங்கப்பா அப்படின்னு பார்த்தா பாய்ஸ்க்குன்னு தனியாக இடம் வந்து கேட்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே தான் ஹீரோவை வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து நிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. நிக்கா முடிஞ்சோடனே தான் பொண்ணு மாப்பிள்ளைய வந்து ஒன்னா ஒரே ஸ்டேஜில் நிற்க வைப்பாங்க. இப்போ நிக்கா முடிஞ்சோன்னா முசாஃபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட என்னப்பா ஸ்டேஜில் 2 பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகிடாதீங்க. 2 பேருமே அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பொண்ணு. அக்காவுக்கு தங்கச்சிக்கு ஒரே மாதிரி சாரி ஒரே மாதிரி மேக்கப் தான். மாலை மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இவங்களோட மாப்பிள்ளைங்களுக்குமே ஒரே மாதிரி கோட் ஷூட் தான் போட்டிருந்தாங்க. சரி வாங்கப்பா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஆரம்பிக்கலாங்களா? அப்படியே சுட சுட அந்த பிரியாணியை கொஞ்சமாக எடுத்து மட்டனையும் சிக்கனையும் பிச்சு போட்டு அதோட கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடி சேர்த்து வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக பாயாசத்தை குடிச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அலப்பறதான். ஏன்னா பீடா சைட் போயாச்சு. பீடாவெல்லாம் மடக்கி கிடைக்கி வாயில் போட்டு மெண்டுட்டே அப்படியே அடுத்த சைடு போய் பார்த்தோம். அடுத்த சைடு ஃபுல்லாக அப்படியே நீட்டாக வந்து ஃபுல்லாக ஒன்று ஒன்றா வச்சுருந்தாங்க. பாப்கார்னு, ஐஸ்கிரீமு, பிளாக் டீ, ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாப்கார்ன் அந்த அண்ணன்ட்ட கேட்டு வாங்கிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதோட வந்து பிளாக் டீ குடிக்கிறதுக்காக போனோம். பிளாக் டீயில் வந்து நன்னாரி டீ, ஜிஞ்சர் டீ, பைனாப்பிள் டீன்னு வச்சுருந்தாங்க. சரி பைனாப்பிள் டீ வந்து டேஸ்ட் பார்த்ததில்ல, அது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட கையில் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு அப்படியே போய் உட்காந்து குடிக்கலான்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். ஆனால் அந்த டீ வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படியே வச்சுட்டேன். நல்லாவே இல்லை, டேஸ்ட்டு சுத்தமாக தெரியல. ஸோ மணமக்களை வாழ்த்துறதுக்கு சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அதோட அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து ஸ்டேஜ்லேயே வந்து ஏதோ அரிசிலாம் வந்து அளந்துட்டு இருந்தாங்க. பொதுவாக வீட்டுக்கு போய் தான் அரிசியெல்லாம் அளப்பாங்க. ஏதோ ஒரு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செஞ்சாங்க. புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் என்னால் கேப்சர் பண்ண முடியல. சரி அதோட வெளியில் வந்தோம். என்னப்பா வந்து நம்ம மண்டபத்துக்கு போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கெல்லாம் அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் 2 ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தோம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த செட்டிங்குள்ளே நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு இன்விடேஷன் கார்டுக்குள்ளே நம்ம போனோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வியக்கிற மாதிரி இருந்துச்சு. வேற ஒரு உலகத்துக்கே நாங்கள் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய செட்டிங் பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது புதுசாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நான் வீடியோ எண்டிங்கில் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த செட்டிங்க்கு மட்டுமே வந்து 3 கோடி ரூபாய் செலவாச்சுன்னு கேள்விப்பட்டேன். 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்ப 1 கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். வகுத்தரிச்சப்ப 1 கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.